விளையாட தயாரா இருக்கியா? டிக் டாக் டிக் டாக். நீ முடிவெடுக்க எவ்வளவு நேரம் எடுத்துப்பியோ அதே அளவு இவன் நேரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ரெண்டு பாயிண்ட் இன்னும் வேணும். 2 பாயிண்ட் வேணும் ப்ளீஸ். ஓ மை காட். ஓ எஸ் 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 சாதிச்சிட்டேன். ஓ ஐ டிட் இட். சரி, இப்போ அந்த டைமண்ட் லெவல் என்னன்னு பாத்துறலாம். இதுதான் டைமண்ட் லெவல் பிரீத்தி. இந்த லெவல் வந்து சேர்ற வரைக்கும் நீ எவ்வளவோ உழைச்சிருக்க. இப்போ நீ விளையாட தயாரா இருக்கியா? இப்பவா? நான் அப்புறமா விளையாடலாம், அப்புறமா கண்டினியூ பண்ணலாம்னு தானே இருந்தேன். இந்த கேம் யாருக்காகவும் வெயிட் பண்ணாது பிரீத்தி. நான் பேசுறத உன்னால கேட்க முடியும், என்னாலையும் உன்னை பார்க்க முடியும். அப்புறம் என்ன இருக்கு சொல்லு. உன்னால எப்படி என்ன பார்க்க முடியுது? நான் என்னோட வெப்கேமோட பெர்மிஷன் கொடுக்கலையே உனக்கு. உன்கிட்ட பர்மிஷன் யாரு கேட்டது? நான் யாருக்கிட்டையும் பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் எப்ப வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் எதுவும் பண்ண முடியும். அனாவசியமான பேச்சு என்கிட்ட வேண்டாம் பிரீத்தி. இப்ப நாம கேமோட ஃபைனல் லெவலை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். நீ விளையாட விரும்புறியா இல்லையான்னு மட்டும் சொல்லு. No, I want to play. Good. ஃபைனல் லெவலை கம்ப்ளீட் பண்றதுக்காக நான் கேட்கிற கேள்விக்கு ஒரே ஒரு பதில சொல்லணும். இந்த ஆளை எப்படி கொலை பண்ணணும்னு சொல்லு. என்ன இது? இதெல்லாம் ஒரு கேள்வியா? நீ நீ எதுக்காக கொலை பண்ண பாக்குற? கத்தியால குத்தணுமா இல்ல நேரா சுடணுமா? அப்படி இல்லைன்னா தூக்குல போடணுமா? இல்லைன்னா நீ சாக போறல அதே மாதிரி சாகடிக்கட்டுமா? என்ன இது? கதவு ஏன் திறந்திருக்கு? பிரீத்தி, பிரீத்தி, நீ எங்க இருக்க? பிரீத்தி, 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 பிரீத்தி. பிரீத்தி, தேங்க்யூ. நீ அவனோட முகத்தை பார்க்கலையா? இல்லை சார், அது நான் எழுந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னை அடிச்சுட்டு ஓடிட்டான். இது உன்னோட மொபைலா? இல்லை இல்லை சார், அது என்னுடைய மொபைல் இல்லை, அது பிரீத்தியோட தான். சார் எனக்கு தெரிஞ்ச இந்த கர்ச்சீஃப் பிரீத்தியோட வாயை மூட யூஸ் பண்ணியிருக்கணும். கண்டிப்பா அதுல குளோரோஃபார்ம் இருக்கணும். அப்பதானே மயக்கமடைய செஞ்சு ஈஸியா கிட்னாப் பண்ண முடியும். இப்போ கேள்வி என்னன்னா, எதுக்கு? பிரீத்தியோட மொபைல், பர்ஸ் ரெண்டும் இங்கே தான் இருக்கு. பணமும் இருக்கு. சார், இது திருட்டு இல்லைன்னா எக்ஸ்டார்ஷன். ஆனால் சார், என் பிரீத்தியை கிட்னாப் பண்ணி யாருக்கு என்ன லாபம் கிடைக்கும்? கம்ப்யூட்டரை பார்த்தா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம்.
கம்ப்யூட்டருக்குள்ள ஏதோ ஒரு டாப் சீக்ரெட் இருந்திருக்கு, அதனால தான் கிட்னாப்பர் இத உடைச்சிருக்கான். அப்பதானே எவிடன்ஸ் இருக்காது. ஆனா சார், இந்த மோட்டிவ்ல என்ன இருக்கும்? அர்ஜுன், பிரீத்தி உனக்கு சீக்கிரமா கிடைக்கணும்னு நீ ஆசைப்பட்டனா உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் எங்க கிட்ட சொல்லு. நீ வந்து எங்ககிட்ட ஏதாவது மறைச்சா பிரீத்தியை எங்களால காப்பாற்ற முடியாது. சில வாரங்களாவே பிரீத்தி வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தா. கால் பண்ணா அதையும் அட்டன் பண்ண மாட்டா, என்கிட்ட பேச மாட்டா, மீட் பண்ணவும் மாட்டா. அது சரி, எதுக்காக அப்படி பண்ணா? அதான் மேம் எனக்கும் தெரியல. ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவா. பிரீத்தி ஸ்கூலில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சராக இருக்கா. வேலையில் பிஸியாக இருப்பான்னு நினச்சேன். ஆனால் சார், நான் எதை பார்த்தேனோ அதை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். நிதின், ஒரு நிமிஷம். அதாவது இந்த பர்டிகுலர் ஸ்டேஜை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா பிரீத்தி, ஆ. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இங்க என்ன பண்றேனா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன மீட் பண்றதுக்கு உன்கிட்ட டைம் இல்ல, ஆனா இங்க வேற எவன் கூடவோ இருக்க. அர்ஜுன், நான் சொல்றத கேளு. நான் சொல்றத நீ கேளு. இவன் யாரு? இவன் யாருன்னு கேட்டேன். அர்ஜுன், ஹேய் நில்லு. அர்ஜுன், அர்ஜுன், அர்ஜுன். அவன் யாரு சொல்லு. நீங்க சீன் கிரியேட் பண்ணத ப்ளீஸ். ஹேய், இங்க என்ன நடக்குது? அர்ஜுன், நான் ஒரு சீரியஸ் விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். ஒரு ஆன்லைன் கேமை பத்தி தெரிஞ்சுக்க பாக்குறேன். அது என்ன கேம்? அதோட அப்படி என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் மெதுவா பேச. ஒரு இன்டர்நெட் கேம், அது பேரு கேம் ஆஃப் டெத். இந்த பையன் அந்த கேமை விளையாடுறான், நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல, இங்க பாரு பிரீத்தி, அந்த கேம் இருக்குல்ல, அது டேஞ்சரஸ் கேம்னு தெரியும்ல, அப்ப ஏன் இதுல தலையிடுற? நான் சொல்றது கேளு பிரீத்தி, நீ நேரா போலீஸ் கிட்ட போகணும். சரி, நான் போலீஸ் கிட்ட போவேன். அவங்க கிட்ட போய் என்ன சொல்ல? என்கிட்ட ஏதாவது ப்ரூஃப் வேணும்ல, அந்த ஆதாரத்தை தான் நான் கலெக்ட் பண்றேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அவன் கூட இருந்தாகணும். அதோட நீ 10 மணிக்கு வீட்டுக்கு வா, நான் டீட்டெயிலாக சொல்றேன். ஓகே? சரி, நைட்டு நீ வீட்டுக்கு வந்தப்ப இதெல்லாம் நடந்தது. பிரீத்தி அவங்கள பத்தி என்னவோ தேடிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ கம்ப்யூட்டரை உடைச்சிருக்கான். ஸோ கிட்னாப் பண்ணிட்டான். சரி, இந்த கேம் ஆஃப் டெத்னா என்ன? அந்த கேம்ல என்னதான் இருக்கு? அந்த உடைஞ்சு போன கம்ப்யூட்டரை ஓபன் பண்ணாதான் தெரியும். ரெடி, நீ ஒன்று பண்ணு. மொத்த கம்ப்யூட்டரையும் நம்ம சைபர் கிரைம் பிரான்ச்சுக்கு அனுப்பிட. என்னெல்லாம் பீஸ் கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண. சரி, வீடியோ கேம் பார்லர்ல பாத்தியே, அந்த பையன் யாரு? அவனை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஹலோ. ஓஹோ. ஓ நோ. இது எங்க? யா. சரி சரி, நாங்க வரோம். சிட்டிக்கு வெளியே காட்டுக்குள்ள ஒரு பாடி கிடைச்சிருக்கான். டெட் பாடி அப்படின்னா? சார், அதோ அங்க இருக்கு சார். ராஜேஷ். இவன் யாரா இருப்பான்? அபிஜித், இங்க பாரு. இவன் கை கட்டப்பட்டிருந்துச்சா? காலையும் கட்டியிருக்காங்க. கைய காலை கட்டி போட்டுட்டு கழுத்தை அறுத்திருக்காங்க. பாவம், ரொம்ப துடிச்சிருப்பான். எங்கேயோ இவனை கொலை பண்ணிட்டு இங்க வந்து போட்டிருக்கணும், இல்லைன்னா இங்க தான் கரெக்டா கொலை நடந்ததாலும் தெரியல. இந்த 2 கேசஸ்லயும் யாராச்சும் பார்த்துருப்பாங்களே. சார், நேத்து ஒரு ஃபிலிம் க்ரூ சைட் சீயிங்க்கு வந்திருக்காங்க. ஆனா அவங்க எதையும் பார்க்கலையாம். ஆனா இன்னைக்கு அதே க்ரூ டைரக்டரோட இங்க வந்திருக்காங்க. அப்ப பாடியை பார்த்திருக்காங்க. அதாவது நேத்து நைட் இல்லைன்னா மார்னிங் நடுவில் இது நடந்திருக்கு. சரி, இந்த ராஜேஷ் யாருன்னு முதல்ல கண்டுபிடிப்போம். ஏன் கொலை செய்யப்பட்டான்? ஏதாவது கிடைச்சதா? என்ன தெரிஞ்சது? சார், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. சாஃப்ட்வேர் கோட்ஸ்லாமும் கிடைச்சிருக்கு. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஷாக்கிங் அப்படின்னா? சார், பிரீத்தி கேம் விளையாட இந்த மெயின் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிருக்கா.
கேமோட சோர்ஸை ட்ராக் பண்றதுக்காக என்ன இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சதோ அதை இந்த 2 கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணிருக்கா. இத பாருங்க சார். பிரீத்தி நோட் பண்ணி வச்சிருக்க சில இன்ஃபர்மேஷன்ஸ். மேன் இன் ப்ளூ ஷர்ட் டைட் டு சேர் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? பாசிபிள் சார். கேமோட ஒவ்வொரு லெவலையும் கிராஸ் பண்ணோம்னா பிரீத்தி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். அப்படி பிரீத்தி பதில் சொன்னதுல ஒவ்வொரு லெவலுக்கும் 10,000 கிடைச்சிருக்கு. அண்ட் லாஸ்ட் லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, கேள்விதான் என்ன? பிரீத்தி கிட்ட கேட்ட கேள்வி, அந்த சேர்ல கட்டப்பட்ட ஆளை எப்படி கொலை பண்ணணும்? அப்படின்னா இவனோட மரணம் இன்டர்நெட் கேம்லயே ஒரு பார்ட்டா என்ன? எக்ஸாக்ட்லி. இதுதான் கேமோட கடைசி லெவல். ஒரு கேள்விக்கு முன்னாடி யாரோட வாழ்க்கையோ ஆபத்துல சிக்கி இருந்தது. சார் இத பாருங்க. கேமோட டெலிட்டட் ஃபோல்டர்ல இருந்து எங்களுக்கு இந்த போட்டோ கிடைச்சது. இவன் ராஜேஷ் தான். பிரீத்தியோட கடைசி கேள்விக்கு பகடக்காயா இருந்தது இந்த ராஜேஷ் தான். இப்படி ஒரு பயங்கரமான விளையாட்டை யார் விளையாட வைக்கிறாங்க? இவன் யாரா இருப்பா? அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா? நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆனா இவங்க ரொம்ப ஸ்மார்ட். இந்த எக்ஸ் வந்து ஒரு பொண்ணா கூட இருக்கலாம். அவங்களோட ஐபி அட்ரஸை ரொம்ப பத்திரமா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி கோர்ஸ். எங்களால ட்ராக் பண்ணவே முடியல. சார் எனக்கு தெரிஞ்சு ராஜேஷ் மட்டும் இதுல மாட்டிருக்க மாட்டான். இன்னும் நிறைய பேர் இருக்கலாம். பிரீத்தியும் அதுல ஒண்ணா இருந்திருக்கா. இதுல வித்தியாசம் என்னன்னா, கேம் விளையாடும் போது இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தா, அதான் கிட்னாப் பண்ணிருக்காங்க. ஆனா அவளை குழந்தைய தூக்கிட்டு போற மாதிரி எல்லாம் தூக்கிட்டு போயிருக்க முடியாதுல்ல. ஏதாவது வண்டியை வச்சு தான் கூட்டிட்டு போயிருக்கணும். பிரீத்தியோட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் நல்ல என்கொயரி பண்ணுங்க. அவங்கள யாராவது எதையாவது நிச்சயமா கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் சார், நான் பார்த்தனே. என்ன பார்த்தீங்க சார்? அந்த நேரத்தில் தான் என் சைக்கிளில் காஃபி விற்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ சார் ஒரு பெரிய கார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு. அதை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு பைக் கார வேற வந்தான். அவன் என் சைக்கிளை வந்து இடிச்சிட்டான் சார். டேய், ஏடா கண்ணு தெரியலையா? குருட்டு பயலா நீ? நீங்க அவளோட முகத்தை பாத்தீங்களா? இல்ல, அவன் முகத்தை நான் பார்க்கல. முகத்தை மறைக்கிற மாதிரி ஹெல்மெட் போட்டிருந்தான். ஆனா சார், நான் அந்த வண்டி நம்பரை நோட் பண்ணி வச்சிருக்கேன். இதான் நம்பர். இந்த பேப்பர் நான் கிழிச்சிக்கிறேன். எடுத்துங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. வணக்கம் சார். வேற ஏதாச்சும் தெரிஞ்சா சொல்லு. சார், பைக்காரனோட பேரு தெரிஞ்சு போச்சு. பேரு சுப்பு. சுப்புவா? சார் அவன் கோரேகாவில் இருக்கான் சார். அதோட இதுதான் சார் அவன் ஃபோட்டோ. ஃபோனை ட்ரேஸ் பண்ணும் சார், ஆனால் சுவிட்ச் ஆஃபாக இருக்கு. இவனை தெரியுமா யார் இதுன்னு? ஆமா சார். சார் அதாவது இந்த பையன் தான் பிரீத்தி கூட கேம் பார்லர்ல இருந்தான். அப்படின்னா அபிஜித், பிரீத்தியோட கிட்னாப்ல கண்டிப்பா இவனுக்கு சம்பந்தம் இருக்கணும். இவனை சந்திச்சு குட் மார்னிங் சொல்லுவோம் சார். அதுல சந்தேகம் என்ன? பங்கஜ், அர்ஜுன் நீ உட்காரு. உனக்கு இன்னும் 5 நிமிஷம் டைம் தரும். நல்லா யோசிச்சு பாரு, ஏதாவது ஞாபகம் வரும். தயா சொல்லு, என்ன தெரிஞ்சது? சார் இன்னொரு விக்டிம் கிடைச்சிருக்கான். அவனும் ராஜேஷ் மாதிரி இறந்து போயிருக்கான் சார். அவன் பேரு நீல். இவனோட கழுத்தும் அறுக்கப்பட்டிருக்கு சார். கையில கால்ல எல்லாமே அறுக்கப்பட்டிருக்கு. சார் ஐம் ஷியோர் ராஜேஷ் அப்புறம் நீலும் இதே கேம்ல மாட்டிருக்காங்க. தயா சார், ராஜேஷ் நீல பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நமக்கு வேணும். இவங்க யாரு, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அது மட்டும் இல்லாம இந்த 2 பேரும் இந்த டேஞ்சரஸ் கேமை யார் கூட விளையாடினாங்க. இவங்களோட இந்த கேமை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஆட்டி வைக்கிறவனையும் கண்டுபிடிச்சாங்க. சார் இந்த ஸ்ட்ரீட் தான். சார் இந்த பைக் தான் 9594. நீங்க யாருங்க? சுப்பு வீட்ல இருக்கானா? இல்லையே, அவன் போயிட்டான். போயிட்டானா? எங்க போயிட்டான்? அப்ராட் படிக்கிறதுக்கு போயிருக்கான். அப்ராடா? நேத்து வரைக்கும் இங்க தானே இருந்தா, திடீர்னு அப்ராடுக்கு போயிட்டானா? சரி, நீங்க? நான் சுப்புவோடைய அம்மா. ஓ ஐ see. திடீர்னு அப்ராடு போய் படிக்கணும்னு ஞாபகம் வந்துருச்சா என்ன? அவன் இப்படிதாங்க.
என்கிட்ட சரியா எதையும் சொல்ல மாட்டான். திடீர்னு வந்து ஃபர்தர் ஸ்டடிக்காக நான் ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஐ சி, நல்லதுதான். உங்ககிட்ட காண்டாக்ட் நம்பர் ஏதாச்சும் கொடுத்துருப்பானே? இல்லங்க, என்கிட்ட எந்த நம்பரும் கொடுக்கல. நானே ஃபோன் பண்றேன்னு சொன்னான். நல்லது, குட், தேங்க்யூ. சார், நாங்க ராஜேஷ் அப்புறம் நீல் 2 பேரோட ரூம்மேட் கிட்ட பேசணும். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ராஜேஷ்க்கும் நீலுக்கும் நிறைய விஷயம் காமனா இருந்தது. உதாரணத்துக்கு சார், உதாரணத்துக்கு 2 பேருமே ஸ்ட்ரகிளிங் ஆக்டர்ஸ் சார். 2 பேர் தினமுமே ஆடிஷன்ஸ்க்கு போயிட்டு வருவாங்க. அப்ப 2 பேருக்கும் ஒருத்தர் தெரியுமா? இல்ல சார், இதுல சர்ப்ரைசிங்கான விஷயம், இவங்க 2 பேரும் கடைசியா ஒரு பெரிய ஃபிலிம் கம்பெனிக்கு ஒரே விஷயத்துக்காக திரும்ப ஆடிஷன் பண்ண போயிருக்காங்க. 2வது வாட்டி ஆடிஷனா? ஆமா சார். அதுக்கப்புறம் இவங்க யாரையுமே சந்திக்கல. கடைசியா கிடைச்சது அவங்களோட பாடி மட்டும்தான் சார். 2 பேரும் ஒரே ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு தான் போயிருந்தாங்களா? ஆமா சார், இந்த நியூஸ் 100% கரெக்ட் தான். ராஜேஷ் அவனோட ரூம்மேட்ஸ் கிட்ட அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டுப்பானா. சொல்ல போனோம்னா அவன் பணத்துக்காக ஆக்சுவலி அவனோட மொபைலை கூட வித்துருக்கான் சார். சார், அதனால தான் இவங்களுக்கு ஃபிலிம் கம்பெனில இருந்து கால் வந்தப்போ இவங்க ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. பண பிரச்சனை ஏற்கனவே இருந்திருக்கு, அதோட இவங்களுக்கு வேலையும் கிடைக்கல. ப்ரொடக்ஷன் ஹவுஸோட பேர் என்ன? இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க ஆடிஷனுக்காக. திரும்ப ஆடிஷனுக்காக எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. திரும்பவுமா? ம், இல்லையே, ஏதோ கன்ஃபியூஷன் நடந்திருக்கு. நாங்க 2வது தடவை ஆடிஷனுக்கு கண்டிப்பா கூப்பிட மாட்டோம். ஆனா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, உங்க ஆபீஸ்ல இருந்து ஆடிஷனுக்கு கால் வந்ததா. பிரதர், நேற்று ராஜேஷ் இவங்க 2ல இருந்து 4 மணிக்குள்ள இங்க கூப்பிட்டுருக்காங்க ஆடிஷனுக்காக. ஆடிஷனுக்கு அப்புறம் 2 பேரையுமே காணோம். காட்டுல ராஜேஷோட பாடி கிடைச்சது. பாடியா? சார் இங்க பாருங்க, நான் கேரண்டியா உங்ககிட்ட சொல்றேன், எங்க ஆபீஸ்ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு கால் போயிருக்காது. என்ன பண்றது சார்? ஒரு நிமிஷம். இதை பாருங்க சார், ஆல்ரெடி இவங்கள ரிஜெக்ட் பண்ணியாச்சு. ஏன்னா இவங்க பர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது திரும்ப எதுக்கு கால் பண்ணுவோம்? அப்படின்னா கொலகாரன் ப்ரீ மேஜிக்ல இருந்து கால் பண்ணியிருக்கான் இல்ல? ஆனா சார், அவனால இங்க இருந்து எப்படி சார் ஃபோன் பண்ண முடியும்? இங்க பாருங்க, உங்க ஆபீஸ்ல யாரோ ஒருத்தர் இருக்கான். இல்ல இங்க ஆடிஷனுக்காக யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்கள யாரோ ஒருத்தர் திருட்டுத்தனமா கால் பண்ணி இவங்கள கூப்பிட்டுருக்கணும். இல்ல மேடம், ஐ எம் ஷூர் அவங்க 2 பேரும் எங்க ஆபீஸ்க்குள்ள வரவே இல்லை. சார், அவங்க இங்க வரலனா எங்க சார் போயிருப்பாங்க? அதாவது கொலகாரன் ஆடிஷனுக்காக மறுபடியும் இந்த ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணியிருக்கான்ல, ஆனா இங்க மீட் பண்றதுக்கு முன்னாடி அவன் வேற எங்கேயோ மீட் பண்ணியிருக்கான். சார், அப்படியே மீட் பண்ணியிருந்தா கூட எங்கேயோ தள்ளி தான் மீட் பண்ணிருக்க முடியாதுல்ல. ஆஃபீஸ்க்கு பக்கத்துல தான் எங்கேயாச்சும் மீட் பண்ணியிருக்கணும் சார். ஏன்னா ராஜேஷ் கிட்ட தான் ஃபோனே இல்லையே சார். சார், இதான் விஷயம்னா வெளியில சிசிடிவி கேமராஸ் இருக்கு, அதை செக் பண்ணலாம். சார், இந்த இடத்துல ஒரு கேமரா கூட இல்ல சார். ஒருவே ஆடிஷன் 2 to 4 நடந்ததா? சார். அப்படின்னா இந்த கொலகாரன் 2 to 4 இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான்னா இந்த இடத்துல தான் வெயிட் பண்ணி இருந்திருக்கணும். கரெக்டா சொன்னீங்க சார். ஏன்னா ராஜேஷ் 2 to 4 எப்ப வருவான்னு அவனுக்கு தெரியாதே. அதோட சார், இது வேற கொஞ்சம் மழை காலங்களா, ரோட்ல நின்றுட்டுலாம் அவன் வெயிட் பண்ணியிருக்க மாட்டான். ஏதாச்சும் டீ ஷாப்ல இல்லைனா ரெஸ்டாரண்ட்ல நின்று தான் சார் வெயிட் பண்ணியிருப்பான். எஸ் ஃப்ரெடி, இந்த கேட்ல இருந்து யார் வெளியே வந்தாலும் கண்ணுக்கு படுற மாதிரி ஒரு ஆங்கிள் தான் அவன் உட்காந்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அங்க இந்த இடம் தான் பர்ஃபெக்டா இருக்கு. இந்த இடத்துல இருந்து பார்த்தா வர்றவங்க போறவங்க எல்லாமே தெரியுது. என்ன வேணும் சார்? ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும். நேற்று 2 to 4 இந்த இடத்துல உக்காந்துக்கிட்டு மொத்த நேரமும் அந்த கேட்டையே கண்காணிச்சாங்களா? நீங்க யாரு? சிஐடி. இங்க யாராவது உட்கார்ந்து இருந்தாங்களா? அது 4 டீ குடிச்சான். அதோட அவனை பார்க்கும்போது யாருக்காகவோ வெயிட் பண்ற மாதிரி இருந்தது. அப்புறம் டக்குன்னு எழுந்து வெளியே போயிட்டான்.
பணம் கொடுக்கலையா? இல்ல பணத்தை கொடுத்தான். 100 ரூபாய் இருந்தது. சரியான கஞ்ச பையன், டிப் கொடுக்கவே மாட்டான். கொடுக்க மாட்டானா? அப்படின்னா அவன் இந்த இடத்துக்கு முன்னாடியே வந்திருக்கானா? ஆ, அவன் அடிக்கடி இங்க வந்து போவான். உனக்கு அவனை தெரியுமா? ஆ, இங்க எதிர் பில்டிங்ல ஃபிலிம் கம்பெனி இருக்குல்ல, அங்கதான் வேலை பண்ணிட்டு இருந்தான். அவன் பேரு நந்து சார். வேலை பண்ணிட்டு இருந்தானா? அப்படின்னா தெரியாது, ஒரு நாள் வேலையில இருந்து தூக்கிட்டாங்களா. சரி, தேங்க்யூ. வீட்டு கத்திய கூர் பண்ணிக்கோங்க. பழைய கத்திய கொண்டு வந்து புதுசா ஆக்கிக்கோங்கம்மா. கத்திய கூர் பண்ணிக்கோங்கம்மா. சார். தயா. சார், நாங்க ப்ரீ மேஜிக் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தோம். அங்க நந்துவோட நம்பர் கிடைச்சது. அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணோம், ஆனா சுவிட்ச் ஆஃப்னு வருது. பங்கஜ். நான் தான் சார். சுபுவோட அம்மா வெளியே கிளம்பிட்டாங்க. கையில் ஒரு பை இருக்கு. கண்டிப்பாக அதில் சாப்பாடு இருக்கும் சார். சரி, நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு, நாங்களும் வந்துடுறோம். சார், சுப்புவோட அம்மா திருட்டுத்தனமா எங்கேயோ போறாங்க. ஒருவேளை சுப்பு கிட்ட ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு. அவன் நம்ம கையில இருந்து தப்பவே கூடாது. அண்ணா, இதை கொஞ்சம் சாணம் பிடிச்சி அட கொடுங்க. டைம் இல்லைப்பா, பார்த்த உடனே வந்துடுறானுங்க. ஹலோ, ஏசிபி பிரத்யுமன். சட்டத்துக்கு கண்ணு தெரியாதுன்னு கேள்விப்பட்டேன். இன்னைக்கு நீ உறுதிப்படுத்திட்ட. யார நீ மொத்த சிட்டிலையும் தேடுறியோ அவன் உன் கண்ணு முன்னாடி தான் இருக்கான். ஆனா உன் கண்ணுக்கு தெரியல. யார் பேசுறது? என்கிட்ட அப்புறமா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க ஏசிபி. இப்ப நீ பிரீத்திய பத்தி கவலைப்பட்டாகணும். அவ உன்னோட ஆபீஸ்க்குள்ள தான் இருக்கா. என்ன, பிரீத்தி எங்க ஆபீஸ்ல இருக்காளு? நீ எங்க இருந்து பேசுற? பிரீத்தி எங்க இருக்க? கம் ஆன் ஏசிபி, நீ என்ன வருத்தப்பட வைக்கிற. வயசான உன் மூளைய வச்சு நல்லா யோசி. மூளை நல்லா தான் வேலை செய்யுது ஏசிபி. பாஸ். ஓஹோ, டாக்டர் சாலுன்கேவும் வந்திருக்காரா? வெல்கம் டாக்டர் சாலுன்கே. இத பாரு, உனக்கு என்ன வேணுமோ அது எங்க கிட்ட கேளு, நாங்க கொடுக்கறோம். தயவு செஞ்சு பிரீத்தியை மட்டும் விட்டுடு. அதுக்காக தான் நான் உனக்கு ஃபோன் போட்டிருக்கேன் ஏசிபி. உனக்கு பிரீத்தி பாதுகாப்பா வேணும்னா நீ என் கூட ஒரு கேம் விளையாடி தான் ஆகணும். மரண விளையாட்டு விளையாடுறதா நீ நிப்பாட்டு. ஒழுங்கு மரியாதை நீ சரண்டர் ஆயிடு. தயவு செஞ்சு பிரீத்தியை விட்டுடு, இல்லைன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவ. நல்லதுதான். நீ என் கூட விளையாட விருப்பம் இல்லைன்னா பிரீத்தியோட கதை முடிஞ்சிடும். அதாவது ராஜேஷ் நீலோட கதை முடிஞ்ச மாதிரி. அப்படி எதுவும் செஞ்சிடாத. பிரீத்தி உனக்கு என்ன கெடுதல் பண்ணா? அவளை விட்டுடு. எனக்கு சின்ன வயசுல இருந்தே திருடன் போலீஸ் விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதனால கொஞ்சம் கவனமா கேளு. நான் கேட்கிற 3 கேள்விக்கு நீ இப்போ பதில் சொல்லணும். அதுக்காக உனக்கு நான் வெறும் 5 மணி நேரம் தான் கொடுப்பேன். 5 மணி நேரத்துக்குள்ள நீ 3 கேள்விக்கும் சரியான பதில சொல்லிட்டேன்னா பிரீத்தி பாதுகாப்பா உன்கிட்ட வந்து சேர்ந்துருவான். ஆனா நீ சொல்ற பதில்ல 1 தப்பா இருந்தா கூட நான் அவளை கண்டிப்பா கொன்னுடுவேன். அதுவும் உன் கண்ணு முன்னாடியே. அந்த மாதிரி எதுவும் பண்ணி தொலைக்காத. சரி, முதல் கேள்வியை கேட்க தயாரா இருக்கியா? அப்படி உன் கேள்விதான் என்ன? ஒரு மனுஷனோட பிணம், அந்த பிணத்து கையில ஒரு கன். அவன் காலையில 10 மணிக்கு இறந்து போறான். ஆனா ஈவினிங் 4 மணிக்கு அவன் யாரையோ கொலை பண்றான். அது எப்படி? இறந்து போன ஒருத்தன் எப்படி கொலை பண்ண முடியும் ஏசிபி? ஐயோ,
சார் சுப்புவோட அம்மா அங்கே தான் போயிருக்காங்க. அந்த ஜன்னல் தெரியுதுல்ல, அங்கேருந்து பைய உள்ள அனுப்புனாங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் அங்கே தான் சார் இருக்கணும். சுப்பு உள்ள இருந்தா தப்பிக்க முடியாது. ஃப்ரெடி. ஓ நோ. சரி சரி, நாங்கள் பார்த்துக்குறோம். என்னாச்சு சார்? கொலகாரன் இந்த கேமை ஏசிபி சார் கூட விளையாட ஆரம்பிச்சிருக்கான். விளையாடலன்னா பிரீத்தியை கொல்லுவானா? ஓ நோ. அப்படி பார்த்தா இந்த கேம் அவன் ஆடலன்னா கூட சாவடிக்கிறானே. கேம் முடியறதுக்குள்ள அவனை பிடிச்சாகணும். 5 மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்கான். அதுக்குள்ள கேமை முடிச்சாகணும். சுபு, எங்க போற? உன்னால தப்பிக்கலாம் முடியாது. பிரீத்தி எங்க? அவளை என்ன பண்ணன்னு சொல்லு. நான் ஒன்றும் பண்ணலை சார், நான் ஒன்றும் பண்ணலை. பொய் சொல்லாதடா. பிரீத்தி வீட்டில் இருந்து நீ ஓடினல்ல. உன்னை பற்றி எங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ அவன் எங்கே இருக்கா? நான் பிரீத்தி மேடம் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே போய் பார்த்தா மொத்த வீடும் அலங்கோலமாக இருந்தது. அந்த நேரத்தில் யாரோ வர்றதை கவனிச்சேன். நான் அங்கேயே ஒளிஞ்சுக்கிட்டேன். சந்தர்ப்பம் கிடைச்சதும் அங்கேருந்து ஓடிட்டேன். எதுவும் பண்ணலனா எதுக்காகடா ஓடின? ஏன்னா என்னால் ஒருத்தர் செத்து போயிட்டான். நான் கேம் விளையாடினேன். கேமுடைய லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் நான் போயிட்டேன். அண்ட் என்னால் அவன் செத்துட்டான். என் கண் முன்னாடியே கழுத்து அறுத்தான். நான் ரொம்பவே பயந்துட்டேன் சார். அதோட பிரீத்தி ஃபைனல் ஸ்டேஜ் போனப்ப எனக்கு புரிஞ்சுது, இப்போ அவங்க என்ன விட மாட்டாங்கன்னு. என்ன கொல்லுவாங்க. உன்னை கொல்லுவாங்களா? ஏன்? ஏன்னா பிரீத்தி மேடம்க்கு இந்த கேமை பற்றி நான் தான் சொல்லியிருந்தேன். அவங்கள இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி நான் தான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்படி நடக்கும்னு தெரியல. நான் எதுவும் பண்ணலை சார். ஆனா இப்ப பண்ணுவேன். இந்த கேமை பத்தி உனக்கு எங்க இருந்து தெரிஞ்சதோ அங்க கூட்டிட்டு போ. அதுவும் இப்பவே. பிரீத்தி உயிருக்கு ஆபத்து. அதுவும் எங்க கிட்டயும் நேரம் இல்லை. எனக்கு தெரியும், இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் எப்படி கொலை செய்வான். அப்ப சீக்கிரம் சொல்லு. ரேகர் மோர்டிஸ். சலோங்கி சார், சில நேரத்தில் இந்த உடம்பெல்லாம் ஸ்டிஃப் ஆயிடுச்சுன்னா ஒரு ஜர்க்குன்னு விடும். ரைகர் மோர்டிஸ் பணத்தோட கையில கன் இருந்திருக்கு. அதோட ஃபிங்கர் கன்னோட ட்ரிகர்ல இருந்திருக்கு. ரைகர் மோர்டிஸ் ஆக்டிவேட் ஆனதோ உடம்பு கூடவே அப்படியே ஃபிங்கரும் ஸ்டிஃப் ஆயிடும். உடம்பு ஸ்டிஃப் ஆகும்போது ஃபிங்கரும் வந்து அப்படியே ட்ரிகரை அழுத்தி இருக்கும். தொடர்ந்து அழுத்தி இருக்கும். அப்ப ட்ரிகர் பிரஸ் ஆயிருக்கும். வெல் டன், வெல் டன். ஆனா பதில் சொல்ல நீங்க 2 பேரும் அதிக நேரம் எடுத்துட்டீங்க. இப்போ உங்ககிட்ட வெறும் 3.5 மணி நேரம் தான் மிச்சம் இருக்கு. இந்த டைம் எங்களுக்கு போதுமானது. கேள்விய கேளு. ஓகே ஓகே ஏசிபி, கொஞ்சம் பொறுமையா இரு. எதுலயும் நாம அவசரப்படவே கூடாது. உன்னோட அடுத்த கேள்வியை கொஞ்சம் கவனமா கேளு. ஒருத்தனுக்கு குண்டடி பட்டு இருக்கு. ஆனா உடம்புல இருந்து குண்டு வெளியே வரவே இல்லை. உள்ளேயே இருந்திருக்கு. ஆனா அந்த குண்டு யாருக்கும் கிடைக்கவே இல்லை. அப்போ குண்டு எங்க போச்சு? எனக்கு தெரியும். சீக்கிரமா சொல்லிடு. உருகிடுச்சு. அது ஐஸ் கட்டியால செய்யப்பட்டது. என்ன? நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னல, எதுக்கும் அவசரப்படக்கூடாதுன்னு. இது தவறான பதில் டாக்டர் சாலுன்கே. ஒரு சந்தர்ப்பத்தை நீ இழந்துட்ட. இப்போ உன்கிட்ட கடைசி சான்ஸ் ஒன்று தான் இருக்கு. இங்க சார், இங்க இதுதான் அந்த போர்டு. இந்த நோட்டீஸ் போர்டில் ஒரு பேம்ப்ளேட் இருந்துச்சு. அதில் கேமோட மொத்த இன்ஃபர்மேஷனும் இருந்தது. நீங்கெல்லாம் யாருங்க? இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சிஐடி. நீங்க யாரு? நான் தான் இந்த இடத்தோட மேனேஜர். எனி ப்ராப்ளம்? இந்த போர்டில் பேம்ப்ளேட் விற்கிறது யாரு? வரவங்க போகிறவங்க யார் வேணாலும் வைக்கலாம் சார். இது ஓப்பன் நோட்டீஸ் போர்ட்.
எனக்குன்னு சில கிளைண்ட்ஸ் இருக்காங்க. கேமோட ப்ரொமோஷனுக்காக இல்லனா கேமிங் கன்சோல் விற்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. சார் அங்க பாருங்க. வெறும் பேரு தான் எழுதியிருக்கு, இதுல வேற ஒண்ணுமே இல்லையே. இந்த சிசிடிவி கேமரா இதோட ஃபுட்டேஜை நாங்கள் பார்க்கணும். Damn it. இங்க பாரு, உன் கேள்விக்கு பதில் கிடைச்சிடுச்சு. அப்படியா? வெரி குட். எந்த குண்டு அந்த ஆளுக்கு பட்டிருந்ததோ அந்த குண்டு எலும்பால செய்யப்பட்டது. போன் புல்லட். ஓ, புல்லட் உடம்புக்குள்ள போனதோ அந்த புல்லட் தன்னோட வேலையை செஞ்சிடுச்சு. இன்னும் தெளிவா சொல்லவா, உடம்புக்குள்ள இருந்து எலும்பெல்லாம் உடஞ்சு இருக்கும், அதோட இதுவும் மிக்ஸ் ஆயிருக்கும். வெல் டன் ஏசிபி. முதல் தடவையா ஒரு இன்டெலிஜென்ட் பிளேயரை சந்திக்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உன்கிட்ட இப்போ 1 மணி நேரம் தான் இருக்கு. இதுதான் உன்னோட 3வது மற்றும் கடைசி கேள்வி. இல்ல இல்ல, நீ கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி நான் பிரீத்தியை பார்க்க விரும்புறேன். பிரீத்தி எப்படி இருக்கான்னு நான் முதல்ல பார்க்கணும், அவகிட்ட பேசணும். ஓகே. ஸோ ஆ, சில பேப்பர்ஸ் அனுப்பணும். இது அர்ஜென்ட். சீக்கிரம் சீக்கிரம் இதை அனுப்பிடு. ஓகே, வெறும் கையோட திரும்பாதீங்க. சார், ஏதாவது தில்லுமுள்ளு பண்ண நினைச்ச, அப்படி இல்லனா வாயை திறந்தன்னா இந்த கேமுக்கு இப்பவே நான் எண்டு கார்டு போட்டிருப்பேன். புரிஞ்சுதா? பயப்படாத பிரீத்தி, அவன் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டான். அவனால ஒன்னும் பண்ணவும் முடியாது. ஏன்னா நாங்க இருக்கோம். சரியா? நான் ஏசிபி பிரத்யுமன், சிஐடி. பிரீத்தி, உனக்கு ஒன்றும் ஆகாது. நீ வந்து நாங்க கேட்குற கேள்விக்கு எஸ் இல்ல நோன்னு சொல்லணும். ஓகே? போதும், நிறைய பேசிட்டீங்க. இப்ப நீங்க தொடர்ந்து பிரீத்திய பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா கேம் முடியற வரைக்கும் இவ லைவ் டெலிகாஸ்ட்லயே இருப்பா. அப்படின்னு சொல்லு. உன்னோட கடைசி கேள்வி என்ன? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி ஏசிபி. கவனமா இருக்கணும். உங்கள்ல இருந்து யாரு அந்த கொலைய பண்ணது? ஆனா தன்னோட குற்றத்தை ஒத்துக்கவே இல்லை. நீ என்ன சொல்ற? அதிர்ச்சி ஆயிட்டியா ஏசிபி? உலகத்துல உள்ள எல்லா குற்றவாளிகளுக்கும் நீ தண்டனையை கொடுக்கற. ஆனா உன்னோட டீம்லயே ஒரு கொலைகாரன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் யாரு? மர்டர் பண்ணது யாரு? எதுக்காக பண்ணான்? ஏதாவது பர்சனல் ரீசன் இருக்கலாம்ல. வேற யாராவது பண்ணியிருந்தா இந்நேரம் ஜெயில கம்பி எண்ணி இருப்பான். ஆனா அவன் சிஐடியில இருக்கான்ல, யாருக்கும் சந்தேகமே வரல. இன்னைக்கு அவன் ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருக்கான். நீ வளரிட்டு இருக்க. இது பச்சை போய். என்னோட ஒவ்வொரு ஆபீசரும் அவங்க உயிரை பணையம் வச்சு விளையாடுறாங்க. ஆனா தப்பு செய்ய மாட்டாங்க. கொலையெல்லாம் தூக்கி போடு. என்னோட ஆபீசர்ஸ பத்தி பேசுறதுக்கு நீ யாருடா? அவங்க யாரும் உன்னை விட்டு வைக்கிறத விரும்பல. அதனால தான் நீ இப்படி திமிர்த்தனமா பேசிட்டு இருக்க. தைரியம் இருந்த பிரீத்தியை விட்டுட்டு அப்புறமா பேசுடா. பதில் இருக்கு ஏசிபி, கண்டிப்பா இருக்கு. மறுபடியும் நல்லா யோசி. உன்கிட்ட 45 நிமிஷம் தான் இருக்கு. हाँ मम्मी. हेलो सर. ஆமா, நீ என்ன எழுதுற? இந்த 0101 என்ன? சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் பிரீத்தி கிட்ட சொன்ன கேட்குற கேள்விக்கான பதில் 0 இல்லைனா 1ல இருக்கணும்.
சார் பிரீத்தி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சரா இருக்கா, அதனால இவ 0 அப்புறம் 1 கரெக்டா யூஸ் பண்ணுவா. ஹா மம்மி. இல்ல மம்மி, வேலை முடிஞ்ச உடனே நானே வந்துடுறேன். ஹலோ மம்மி. என்னாச்சு பூர்வி? சார் பிரீத்தி 3 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கா, போய் அவளை தேடி பார்க்கலாம். தயா கிட்ட நீயே சொல்லிடு, சீக்கிரம் கிளம்பு. பூர்வி. என்ன? ஓ, தட்ஸ் கிரேட். ஓகே ஓகே, பிரீத்தியோட லொகேஷன் கிடச்சாச்சு. இதே ரேடியஸில் தான் இருக்கா, அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள. சார், பிரீத்தி இங்கே தானே இருந்திருக்கணும். எல்லாம் நார்மலாக இருக்கு, எல்லாரும் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் பிரீத்தி இங்கே தான் இருக்கணும். எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான், தேடலாம். சார் சார் இங்கதான் ரகசிய வழி இருக்கு. உன்னோட நேரம் இப்ப முடிஞ்சுது, அதனால இந்த கேம் ஓவர். இந்த பொண்ணோட கேமும் ஓவர். நோ ப்ளீஸ் விட்டுடு. என்ன பாச்சு நந்து? நீங்க யாரு? நான் இந்த இடத்தோட மேனேஜர். எனக்கு போர் அடிச்சிருச்சு சார். எப்ப பார்த்தாலும் அதே வீடியோ கேமை நடத்துறது, அதே பழைய டெக்னாலஜி. கேம்ல எந்த இன்ட்ரெஸ்டிங்கும் கிடையாது. ஆமா, அதனால தான் எதையாவது எக்ஸைட்டிங்கா பண்ணலான்னு முடிவு பண்ணேன். அது மூலமா மனிதனோட பிளட் பிரஷர் ஏறணும், அவன் உடம்பு சிலிர்த்து போகணும். அதனால என் உடம்புல எந்த அளவுக்கு வெறித்தனம் இருந்துச்சோ அது மக்கள் கிட்ட இருக்கா, எந்த அளவுக்கு நான் அலையிறனோ அந்த அளவுக்கு அலையிறாங்களான்னு அதை தெரிஞ்சுக்க நான் ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க தான் சார் என் கேமை நடுவுலையே நிப்பாட்டிட்டீங்க. உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல? சும்மா வளராதடா. சொல்ல போனா நீ ஒரு பயங்கரமான குற்றவாளி, அவ்வளவுதான். அதாவது அப்பாவி மக்களோட வாழ்க்கையோட நீ விளையாட ஆரம்பிச்ச. நீ என்னடா நினைச்ச? இவங்களோட உயிர்களை பறிச்சு நீ உனக்கு தேவையான ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றிட்டா யாரும் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டாங்களா? நீ தப்பிச்சிடுவியா? நீ போட்டது தப்பு கணக்குடா. இப்ப போய் ஜெயிலுக்கு பின்னாடி கம்பி எண்ணிட்டே உட்காரு. அங்க போய் களிசோறு சாப்பிடு. தூக்கு தண்டனைங்கிற ஆர்டர் வர்ற வரைக்கும். அடடடடா, ஃப்ரெடி சார் நில்லுங்க. இப்படி சீட்டிங்லாம் பண்ண கூடாது. இல்ல இத ரீஸ்டார்ட் பண்ணுங்க. பாருங்க இத ரீஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் ஒத்துப்பேன், இல்லனா மாட்டேன். என்ன இதெல்லாம்? கேம்னால இவ்வளவு விபரீதம் நடந்திருக்கு. இன்னும் குழந்தைங்க மாதிரி கேம் விளையாடுறீங்க? அது வந்து சார், இந்த கேம்ல தில்லுமுள்ளு இல்ல. அப்படி இருந்திருந்தா கண்டுபிடிச்சிருப்போம்ல. நாங்க தண்டனையை நாங்க கொடுத்துருப்போம் சார்.
ஏன்னா நாங்க சிஐடி ஆச்சே. இது என்னோட தலையெழுத்து. நீங்க சிஐடியா இருக்கீங்க. எப்பதான் உருப்படியா வேலையை கத்துக்க போறீங்களோ முதல்ல வேலையை கவனிங்க. நீங்க யாரு? நான் சன்னி கேல். என்னால கிரைமை ஸ்மெல் பண்ண முடியும். ஓ, கிரைமா? இங்கேயா? வண்டியை திருடுற கேங்கை தேடிட்டு இருக்கேன். அவங்கள ஸ்மெல் பண்ணி பண்ணி நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன். ஓஹோ, சரி அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா. நீங்க கிரிமினல்ஸை ஸ்மெல் பண்ணி பிடிக்கிறீங்களா? அப்படின்னா எங்கெல்லாம் கிரைம் நடக்குதோ அந்த ஸ்மெல் வந்துடுதா? எனக்கு கிரைம் அண்ட் கிரிமினல் ரெண்டோட ஸ்மெல்லும் வந்துடுது. அதனால எனக்கு ஆதாரங்கள் தேவையில்லை. டாக்டர் ஷாலுக்கு ஒரு ரிப்போர்ட்டும் தேவையில்லை. சூப்பர்டா கண்ணா, சூப்பர். என் சட்டையில போட்டிருக்கிற செட்டு ஸ்மெல்லே எனக்கு வரல. ஆனா உனக்கு கிரிமினலோட ஸ்மெல்லே வருதா? இப்போ உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்னுடைய படத்தை போய் பாருங்க. ஸ்னிஃப் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுல போய் என்ன பாருங்க. படத்து பேர் என்ன? ஸ்னிஃப். ஸ்னிஃப். அப்புறம் நீங்களே எனக்கு சிஐடியில வேலை தருவீங்க. அப்படின்னா நாங்க எல்லாருமே கண்டிப்பா உன்னோட படத்தை பார்ப்போம். ஸ்னிஃப், இப்ப நீ போயிட்டு வா. மூளை முடுக்கெல்லாம் ஸ்னிஃப் பண்ணி எல்லா கிரிமினல்ஸையும் பிடிக்க ஆரம்பிச்சிடு. ஓகே? என்னைக்கு நீ பெரியவன் ஆகுறியோ அப்ப நாங்க உன்னை தேடி வருவோம். வந்து உனக்கு சிஐடி வேலை கொடுப்போம். ஓகே? நான் உடனே போயாகணும். பல கிரிமினல்ஸ் நம்ம சொசைட்டில காரெல்லாம் திருடிட்டு இருக்காங்க. அவங்கள பிடிக்க நான் போயே ஆகணும். ஓ, குட் லக். சேம் டு யூ. தேங்க் யூ.